சீப்பர் இல்லை தேவாங்க மாதிரி அதை நீ உன் முகத்தை முதல்ல கண்ணாடியில் பார்க்குற முன்னாடி இப்போ சொல்லிக்கணும். சொல்லு என்னது, என்ன சொல்லணும்? என்னதுன்னா காதில் விழுந்துச்சா? கார்த்திகை இவங்களை 6 பேர் முடிவு வளர்த்தாங்க, மாட்டு கருத்து இல்லை. ஏன் அவங்க வளர்க்கணும்? ஒரு மகாலட்சுமி வளர்த்துருக்கலாம், சக்தி வளர்த்துருக்கலாம். இப்படி வாங்க சொல்கிறேன், இப்படி வாங்க. அந்த ஒளிபா பூஜை ஏன் வாஸ்து தெரியலையா? எங்கிட்ட வேணா போ. இது உனக்கு குறைவா இருக்கு, அது நிறைவா இருக்கா? எல்லாம் நன்மைக்கு, இதுவும் நன்மைக்கு. வா. ஆமா, அவர் பெரிய அப்படியே கம்பருக்கு காப்பி போட்டு கொடுத்தாரு. நீங்க லதா மங்கேஷ்கர் தான். அந்த ஆமா, பேச்ச நிப்பாட்டு முதல்ல. பதில சொல்லு. கார்த்திகை குறிப்பிட்டு கார்த்திகை வாய மூடுடா, பதில் சொல்ல ஆரம்பிச்சா வாய மூடுங்க. ரவுடித்தனத்துக்கு ஒண்ணும் குறைச்சது இல்ல. ஆமா, உங்க சண்டியத்தனத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இரு, சண்டியத்தன மண்டனா விவரம் இல்லாம மண்டனா. ஏன் நான் சொல்லலையா? கேட்ட உடனே பட்டு நாடி. ஏன் நான் கேட்டகளி பதில் சொல்லலையா? சொல்லுவல்ல. சொல்லுவேன். கார்த்திகை பெண்கள் ஏன் குறிப்பிட்டு முருகப்பெருமானை வளர்க்கணும், ஏன் சக்தி வளர்க்கல, ஏன் சக்தி பெக்கல அப்படின்னு கேட்டீங்க. கார்த்திகை பெண்கள் அதான் எல்லாம் காரணம். பெக்கலைன்னு கேட்கல, அதுக்கு சொல்லிட்டேன். சக்தி முருகனை யாரும் பெக்க முடியாது, பெக்க முடியாது. வளர்த்திருக்கலாம்ல, அழிக்கணும்ன்றதுக்காக அந்த உமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. வளர்த்திருக்கலாம்ல. சரி, வளர்த்திருக்கலாம், ஏன் வளர்க்கல? சக்தி வளர்க்காம கார்த்திகை வளர்க்க காரணம். குறிப்பிட்டு கார்த்திகை பெண்கள் ஏன் முருகப்பெருமானை வளர்த்தாங்க, என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு காரணம், நல்ல காரணம் தான். இப்ப இந்த இதை சொல்றதுக்கு தான் நீ இந்த கட்டிக்கிட்டு ஏறி வந்தியா? நீ 6 பேருமே கைலாயத்துல பார்வதியோட பணிப்பெண்கள் 6 பேர் இருந்தாங்க. இந்த 6 பேருக்கும் சிவபெருமானாகப்பட்டவர் என்ன பண்ணாரா? உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரா இந்த 6 பெண்களுக்கும். உபதேசம்னா வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, பொண்டாடி பேர் சந்தோஷம், அப்படியா உபதேசம்? என்ன உபதேசம்? சரி, நீ கதையை சொல்லி முடி, அப்புறம் வர்றேன். சரி, கதையை சொல்லு. நானும் அடுத்து கேட்பேன், நல்லா கேட்பேன். இந்த மிரட்டல மட்டும் வச்சுக்காத, நீ நியாயமா சொல்லிட்டு 1000 கேள்விகள். அப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பெண்களுக்கு கவன சிதறல் ஏற்பட்டுச்சு. அப்படி கவன சிதறல் ஏற்படும் போது சிவபெருமான் பார்க்குறாரு, நான் உங்களுக்கு எல்லாம் உபதேசம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன், ஏண்டா டே உன் கவனம் இங்கே இல்லையா? இரு, இந்த சாடை பேசுறக்கா கதை இருந்தது 6 பேரும் பொம்பளை பிள்ளைய. இதில் சிவன் எங்கே பார்த்து ஏண்டாடே அவர் அப்படி கேட்கல. ஏண்டி அடியே செவிட்டு சிரிக்கலா? ஏன்னா வந்தது பொம்பளை பிள்ளைய. ஏண்டாடேன்னா இங்கே ஆம்பளை இருந்தாங்களா? பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து சின்ன பிள்ளைய அப்பா கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாரு? இங்கே வாடா போடா அப்படின்னு தானே கூப்பிடுவாரு. அப்படியும் கூப்பிடுவாங்க. அவளை சின்ன பிள்ளை, அவளை மங்கை பெரு மெய்தி திருமண பக்குவத்தில் இருந்தது. எல்லாருக்குமே அப்பா அவர் தானேங்க, அவருக்கு எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தானே. அப்படி போது டே நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், உங்க கவனம் எங்கடா இருக்கு, ஏண்டா களவாணி பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அந்த 6 பெண்களுக்கும் சிவபெருமான் ஆகப்பட்டவர் சாபம் பண்றாரு. எந்த 6 பேருக்கு இல்ல, மொத்தம் 3 பேருக்கு. மொதல் 3 பேருக்கு இந்த மாதிரி ஏண்டா கவனம் எங்கடா இருக்குன்னு. அடுத்த 3 பேர் இன்னும் சேட்டை, ஏண்டை சேட்டை பிடிச்ச சிரிக்கி வெக்கமல்ல முட்டா கிறுக்கி இங்கே கவனி என்று அதீத கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்புறம் நடந்தது என்ன சொல்லு. அப்பதான் என் மனசு ஆறும், நான் தூக்கமே வராது. சொல்லு. வேற நாரதரே இல்லையா? வேற வள்ளியே இல்லையா? நானாச்சும் காரைக்குடி பக்கத்தில் வந்திருக்கேன், மதுரையிலேருந்து ஓவியம் நீந்தே வரணுமா? சொல்லு. அப்ப அந்த 6 பேருக்கு சாபம் பண்றாரு. என்ன அப்படின்னா 1000 ஆண்டு பூலோகத்துல பாறைகளாக போவாயாகன்னு சொல்லி அந்த 6 பேருக்கு சாபம் பண்றாரு. அந்த 6 பேர் வந்து பார்வதியோட பணிப்பெண்கள். அந்த பணிப்பெண்கள் சிவபெருமான் சொல்லிக்கிட்டு உபதேசத்தை கவனிக்காதனால கவன சிதறல் ஏற்பட்டனால அந்த 6 பெண்களுக்கு சாபம் பண்றாரு, 1000 ஆண்டு பாறைகளாக போவீங்கன்னு சொல்லி. அப்படி இந்த 1000 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பாவ விமோச்சனம் கொடுக்கணும்ல. அப்போ அந்த 6 பெண்கள் கேட்குறாங்க, இதை பாவ விமோச்சனத்துக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்கும் போது சிவபெருமானாகப்பட்டவர் சொல்றாரு, 1000 ஆண்டு கழிச்சு மீண்டும் வந்து என்ன பண்ணுவீங்க, கைலாயத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கைலாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மன உறுத்தல் என்ன அப்படின்னா 1000 ஆண்டு முடிஞ்சிருச்சு, மீண்டும் கைலாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த சாபம் விட்டதுக்கான ஒரு முக்தி கிடைக்கணும்ல. இந்த முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சிவபெருமான்ட்டி அந்த 6 பெண்களும் கைலாயத்துக்கு 1000 ஆண்டு அந்த அனுபவிச்சு பாறைகளாக இருந்து அனுபவிச்சுட்டு மீண்டும் கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அப்படி சிவபெருமான்கிட்ட கேட்கும் பொழுது சிவபெருமானாகப்பட்டவர் இந்த 6 பெண்களுக்கும் முக்தி கொடுப்பதற்காக, முக்தி அளிப்பதற்காக அவங்க 6 பேருக்கும் சொல்லி அனுப்புகிறார். இந்த உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை வருவான், அந்த சிறு பிள்ளையே நீங்கள் எடுத்து வளங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அந்த சிறு பிள்ளையை எடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள் எல்லா 6 பேருக்கும் முக்தி அடைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த முக்தி கிடைக்கிறதுக்காக தான் இவர் கிட்ட விட்ட சாபத்தினால இவங்களுக்கு மீண்டும் முக்தி கிடைப்பதற்காக தான் அந்த 6 பெண்களும் இந்த முருகப்பெருமானை வளர்த்தாங்க. 6 கார்த்திகை பெண்கள் வந்தாங்க, இந்த முக்தி அடைஞ்சாங்கல்ல. மனசுலேருந்து ஒரு விஷயம் சொல்லாமல், உனக்கு இறைவன் உனக்கு அதீத திறமையை கொடுத்துருக்கான். நீ என்ன வந்து அதிகபட்சம் 2 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம். இதுக்குள்ளே இத்தனை விவரங்கள் நீ படிச்சு எனக்கு சந்தோஷம் தான்.
எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ரவுடித்தனத்தை மட்டும் குறைச்சுக்க. நீங்க குறைச்சுக்கங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு நீங்க சொல்ல எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது. இருக்கிற நாடகத்தை ஆடுறமே ஆடுறேன். அவ்வளவு வருத்தப்பட்டு நீ ஆடாதேங்கிறேன். ஏன் மாத்தி விட்டா 10,000 அவதாரம் போடுறாங்களா ஊர்ல? உனக்கெல்லாம் 50,000 மட்டும் பத்தாது. உங்க கூட வர கிடையாது. பேச்சு பண்ணுங்க. அப்ப கார்த்திகை பெண்கள் 6 பேருமே இருங்க. கார்த்திகை பெண்கள் 6 பேருமே சாபத்தினால முக்தி அடைவதற்காக சிவபெருமானோட பிள்ளைய முருகப்பெருமான வளர்த்தாங்க. சொல்லிட்டீங்க. இருங்க. இந்த பாறையா இருந்தாங்கல்ல 1000 ஆண்டு கார்த்திகை பெண்கள பாறையா இருந்தாங்கல்ல, அது எந்த ஊர்ல இருந்தாங்க பாறையா? என் கேள்விக்கு எதுக்கு நீ முழுசா சொல்ல மாட்டியா? இருங்க. 6 பேர் கேட்டா 3 பேர் நான் சொல்றேன். 3 பேர் அப்படிதான் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு கதை தெரியுதுன்னு அர்த்தம். பாதி கதையை நான் சொல்லுவேன், சொல்லாம இருந்தா பரவாயில்ல. பாதி கதையை நான் சொல்றேன், பாதி அடுத்து என்ன நடந்துச்சு நீங்க சொல்லும்ல. எந்த ஊர்ல பாறையா இருந்தா? பாதி கதையை மறந்துட்டியா இல்ல பாதி பக்கம் கிழிஞ்சு போச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் சொல்றேனே, பாறையா இருந்த ஊர். முக்தி கிடைக்க வேணும், தண்டனை கிடைச்சாச்சு. முக்தி கிடைக்கிறதுக்காக முருகப்பெருமான சுமந்தாங்க. ஆனா இட்ட சாபம் 1000 ஆண்டுகள் ஆலமரத்தடியிலே பாறைகளா கிடைக்க வேண்டும். 1000 ஆண்டுகள் எந்த கோயில்ல சாப விமோசனம் பண்ணாங்க? அவசரப்படுது. நான் கேள்வி கேட்பல. ஊரதன் சொல்ல வரல, அதுக்குள்ள என்ன பட்டு போயிடு உனக்கு? நெல்லு பேசாம 1000 ஆண்டுகள் கிடந்தார்கள். அந்த ஊரு பேர்லயே இருக்கு சிறப்பு. மம்பட்டி எடுத்து வாங்கமான வரப்பு விட்டுவிட்ட விசிறி நில்லு. துன்பப்பட்டார்கள். 1000 ஆண்டு பாறையா கிடக்கிறதுனா சும்மாவா? துன்பம் எப்படா நம்ம கையில எவ்வளவு துன்பம் பட்டார்கள். அப்படி துன்பப்பட்ட மங்கைகள், துன்பப்பட்ட மங்கை பட்ட மங்கை என்பது மாதிரி இன்னைக்கு பட்டமங்கலம்ன்ற பேரோட காரைக்குடி திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கு. பட்டமங்கலம்ன்ற ஒரு ஊர் திருக்கோசூர் பக்கத்தில். அங்கேதான் 1000 ஆண்டுகள் பாறைகளாக கிடந்தார்கள். சிவன் வந்தார். தட்சிணாமூர்த்தியா வந்து, தட்சிணாமூர்த்தினாவே தென்முக கடவுள்னு அர்த்தம். ஆனால் கிழக்கு நோக்கி அமர்த்தக்கூடிய ஒரே தட்சிணாமூர்த்தி ஆலயம் அந்த பட்டமங்கலம் தான். அங்கேதான் 1000 ஆண்டுல கிடந்தார்கள். சரி, தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணிட்டாங்க, பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிச்சு, முத்தியும் கிடைச்சிருச்சு. பாவத்தில் பெரிய பாவம் என்ன பாவம்? நீங்க பண்ண பாவம். உன்னை சந்திக்க வந்தது தானே, அது சரிதான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட பெரிய பாவம் இருக்கு. என்ன? மன்னிக்கவே முடியாத பாவம்னு உன்னை தாத்தா கேட்குறேன். ஆனாலும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிடுற. நீ பேசுகிற மட்டும் என்ன குதிக்கிற பாவம்? மன்னிக்க முடியாத பாவம். மன்னிக்க முடியாத பாவம்னா எது அப்படின்னா குருவை கொல்றது. குருவை கொள்வது சரி, ஏத்துக்கிறேன். தாயை உதாசீனப்படுத்துறது, தாயை பழிப்பது. இன்னொன்னு என்ன அப்படின்னா பசுவை கொல்றது. இது 3 தான் வந்து நிறைய இருக்கு. ஆனா குறிப்பிட்டு சொல்ல இது 3 தான் உலகத்துல மன்னிக்க முடியாத ஒரு. ஆமாமா, பிரம்மகத்தின்னு சொல்லுவோம். இந்த 3 பண்ணுனா அது பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவோம். இப்ப இத மனிதர்கள் யார் பண்ணாலும், இந்திரே தான் குருவை கொன்னேன், தண்டனை அனுபவிச்சான், தாமரை தண்டனை போய் ஒளிச்சான். அதே போல தாயை பழித்தான் ஒருவன், அவனும் தண்டனை அனுபவிச்சான். இப்ப இதை எல்லாம் பண்ணது சாதாரண மனிதர்களாவோ இல்ல தேவலோக வாசியா இருந்தா மன்னிச்சு விட்டுறலாம். இவங்க பண்ணதுக்கு தண்டனை யாரு கொடுப்பா? கடவுள் தான் கொடுக்கணும். கடவுள்னா யாரு? சிவபெருமான் கொடுப்பார். சிவன் தானே கொடுக்கணும். ஆனா சிவனே அப்படி ஒரு தப்பு பண்ணாரு. பசுவை கொல்லலாமா? கொல்லக்கூடாதுல. பசுவை கொல்ல அதுதானே இப்ப நீங்க சொன்ன. பசுவை கொன்னா மிகப்பெரிய பாவம்னு. ஆனா பசுவை கொன்னாரு சிவன். ஆனா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கல. எந்த பசுவை கொன்னாரு? அவர்லாம் எந்த பசுவும் கொல்லலையே. அப்ப உனக்கு சம்பளம் இல்லை. அவர் எப்படி பசுவை கொல்லுவாரு? நான் கேட்டா திருப்பி நீ என்ன கேட்காது. அவர் எப்படி இதை பண்ணாரு? வேற எங்கேயும் நடக்கல. மதுரை மீனாட்சி மதுரையில தானே வர்ற? மதுரையில தான் நடந்துச்சு. எங்கேன்னு சொல்லு. நேரம் ஆயிடுச்சு. என் காலையில் எதுவும் பேங்க் மேனேஜர் வேலைக்கு தான் போறியா? இல்லை, அறந்தாங்கி பக்கம், ரொம்ப தூரம். அவ்வளோலாம் நான் தூரம்லாம் கிடையாது. நீங்கள் காலையில் படுத்து கிடந்து மாங்கொட்டையில் போய் இருந்து உங்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்துட்டு மெல்ல ஒரு 8 மணி மேலே கிளம்பி போய்க்கலாம். தப்பு இல்லை. இவ்வளோ சவிடால் பேசுகிறா. என்ன ரொம்ப தூரம் வர? என்ன கடலை கடந்தா போற? அதுதான் அதை வைத்தறிச்சதா, வேற ஒன்றும் இல்லை. அவர் கிளம்பிட்டார்ல, சந்தோஷமா? அப்ப கிளம்பி போறத பத்தி பிரச்சனை இல்லை. மன்றத்தை கலைக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் திட்டமே அதுதான். இந்த அனந்தகுண பாண்டியன்னு சொல்லி, அனந்தகுண பாண்டியன்னு சொல்லி பாண்டிய மன்ன மேரண்ட. ஏன்னா கதை கூட எப்படி போயிடலாம். அனந்த குண பாண்டியன்னு சொல்லி பேரு. அனந்த குண பாண்டியன். ஆத்தாடி, அனந்த குண பாண்டியன்னு சொல்லி இந்த மன்னருக்கு பேரு. இந்த ஆட்சி காலத்தில் இந்த சமணர்களோட ஆட்டம், இவன் ஆட்டம் இருக்கு பாரு, என்ன ஆட்டம் ஆடுறான் பாரு, இருக்குடா உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அவன் அங்கே கதையில் சமணர்களோட ஆட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க. மதுரையில் பாண்டிய நாட்டில் சமணர்களோட மதம் தலை தோங்கியது. சைவ மதத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி தான் திருஞான சம்பந்தர் உழைச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சமணர்கள் வந்து சைவ மதத்தை அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பசுவை என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. அந்த பசு ரொம்ப மோசமான பசு, விஷம், உலகத்தில் பெரிய விஷம். அந்த பசுவை உருவாக்குறாங்க. பசுவுக்கு ஏதுமா விஷம்? அப்படி உருவாக்குறாங்க.
அப்படி உருவாக்குறாங்க. மிருகம் மாதிரி இருக்கு, அது ரொம்ப கொடூரமான மிருகம் மாதிரி ஒரு பசுவை சமணர்களால் உருவாக்கப்படுது. சமணர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாண்டிய நாடு மதுரையின் பதியை அழிக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பசுவை அழிக்கணும்னு சொல்லி அனுப்பும்போது எனது அனந்தகுண பாண்டியனாகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சொக்கநாதரிடம் போய் வேண்டாரு. இது மாதிரி இந்த மதுரையை காப்பாற்றணும், நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொக்கநாதரிடம் போய் வேண்டாரு. இந்த பாண்டிய மன்னன் வேண்டும் பொழுது சொக்கநாதராகப்பட்ட சிவபெருமான் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நந்தி தேவனை அனுப்பி வைக்கிறார். நந்தி தேவனாகப்பட்டவர் எப்படி போறாரு, அவர் என்ன அப்படின்னா காளை தானே, அவர் எப்படி போறாரு அப்படின்னா ஒரு அழகான ஒரு காளையாக மாறி போறாரு. அங்க இருக்கிறது பசு, பசுனா பெண்ணோட வருது. இந்த காளையாக போய் மாறுறாருல, காளையா மாறி போறாரு. இந்த காளையை பார்த்தோன்னே, இந்த நந்தி பகவானை பார்த்தோன்னே அந்த பசுவாகப்பட்டது மயங்கி விழுது. அப்படி இந்த பசுவாகப்பட்டது மயங்கி விழுந்த இடம் தான் எது அப்படின்னா பசுமலைன்னு சொல்லி மதுரையில் ஒரு இடம். எல்லாருக்கும் மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், பசுமலைன்னு ஒரு இடம். இந்த பசுமலை என்ற இடம் வந்ததுக்கான, மலை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சமணர்கள் உருவாக்கப்பட்ட அந்த கொடிய மிருகத்தை, அந்த பசுவை அழிப்பதற்காக சிவபெருமானாகப்பட்டவர் நந்தியை அனுப்பி வைக்கிறார். நந்தியை பார்த்து அந்த காளையை பார்த்து அந்த பசுவாகப்பட்டது மயங்கி விழுந்துச்சு. அப்படி மயங்கி விழுந்தனால தான் அது பசுமலைன்னு சொல்லி பேர். அப்போ அது சிவபெருமான் அழிக்கலை. புரியுதா உங்களுக்கு? அந்த பசுமலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, கரவா பசுன்னு பேரு. ஏன்னா அது நீ சொன்ன மாதிரி அது சாதாரண பசுவா, சமணர்கள் ஏவி விட்ட விஷத்தன்மை வாய்ந்த பசு இல்லையா, அதனால கரவா பசு. அதுவும் மதுரையினுடைய ஒரு எல்லையாக விளங்கக்கூடியது. சரி, எனக்கு கதையில மாட்டுக்கிறது இல்லை. இந்த மதுரை இருங்க 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 இந்த மதுரையில சொன்னீங்கல்ல கரவா பசுன்னு, சீரா நாகம் இருக்கா? ஆமா. ஆமாண்ணா, ஆமாமா. கரவா பசு, பிளிரா யானை, சீரா நாகம். இருங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க. மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சு அப்படி வச்சுக்காத. சீரா நாகம்னு சொல்லி அது பேர் தான் நாகமலை. இந்த நாகமலை எப்படி வந்துச்சு? மதுரை கேட்டீங்களே, மதுரையை பத்தி கேட்டீங்கல்ல, பசுமலை இப்படி வந்துச்சு. அதனால சிவபெருமானுக்கு தோசை முடிக்கல, அவர் கொள்ளலாம். ஊத்துன கல்லே நீ தோசை சுடுவியா? நீங்க சரி, ஊர் மதுரை ஊத்துன தோசையை தான் பரட்டி போடுவேன். ஊர் மதுரை, சரி மதுரைக்கார பிள்ளை திருவையாபுரம் படிச்சிருப்பேன்னு பாக்குறதுக்காக கேட்டேன், பசுமலையோட வரலாறு தெரியுமா அப்படின்னு. நீ அதுக்குள்ள உடனே நாகமலை ஏன் அது முடிச்சு நீ அழகர மலை, யானை மலை, இப்படி ஒவ்வொரு மலையா சுத்தினா எப்ப கதைக்கு வர்றது? உனக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறேன். மாப்பிள்ளை பிடிக்கல சொல்லுங்க. இப்படியாம பேசுறது? சுவாமி எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை சுவாமி, அப்படியே நீ பேசணும். உங்க இஷ்டத்துக்குலாம் பேச நாள் கிடையாது. சரி விடு விடு. உங்களுக்கு பிடிரா சீராத நாகம், ஒரு நாக பாம்புனா சீரணும். அதுவும் சீருச்சு, இப்ப சீருதா? ஏன், என்ன காரணம்? நாகத்துக்கு பல்ல புரியுது. இந்த மாதிரி விஷமுள்ள ஒரு பாம்பு, நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா என்ன, பேர்ல தான் நல்லது இருக்கும். ஆனா இது மாதிரி விஷம் பிடிச்சத என் வாழ்க்கையில என் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. உடம்பு முழுக்க விஷம். அதுக்கா கதையில் அந்த நாகம் சீறி வந்த நாகத்திற்கு உடம்பு முழுக்க விஷம். இப்போ இந்த இப்படியான நாகம் ஏன் அது எனக்கு என்னன்னா, ஏன் இதை நான் ஒன்று சொன்னா, இது கதை நடப்பது திருவிளையாட புராணம். திருவிளையாட புராணத்தில் 29வது படலத்தில் தான் பசுவை கொன்ற கதைன்னு இருக்கு. நீ அதுக்கு முன்னாடி போயிட்ட. இது நீ கேட்டது 28வது திருவிளையாடல், பாம்பின் வதை படலம்னு பேர். அப்போ நாகப்பாம்பை வதம் செய்தார். நீங்கள் இது அதே மன்னன் தான், அனந்தகுண பாண்டியன் தான். அவனை அழிப்பதற்காக முதல்ல பசுவை ஏவுறதுக்கு முன்னாடியே நாகத்தை வேள்வி மூலமாக உருவாக்கியாச்சு. இந்த நாகம் பசுவாச்சும் வந்து எல்லாரையும் முட்டி தான் கொள்ளணும். ஆனால் இந்த பாம்பு வாயை திறந்தாவே விஷம். சாமி என்ன சொல்ல மாட்டார், நீங்க வேற சிரிக்கிறீங்க. உன்னை தான் சொல்றேன், உனக்கிட்ட தான் சொல்றேன். அப்ப இந்த பாம்பு வாயை திறந்த விஷம் தானே, இது மூச்சு காத்து பட்டோன்னே எல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன் விஷம் இது எப்போ வந்து எங்கே கால் வைக்குதோ அப்படி வேணாம், எங்கே உடம்ப வச்சு நெளிய ஆரம்பிக்குதோ அப்பவே அந்த ஊர் முழுக்க விஷம் பரவிடும். கதையில் அந்த பாம்பு வந்த இடம் முழுக்க விஷம் பரவி இருந்ததா. அப்போ இதை போய் மன்னன்ட்ட சொல்கிறாங்க. மண்ணை ஓடி போய் சொக்கன் காலில் விட, ஐயா என்னை காப்பாற்றியார். சிவன் போகவில்லை, அந்த மன்னனுக்கு ஒரு அஸ்திரம் கொடுத்தாரு. போ இந்த அஸ்திரத்தை பயன்படுத்து என்று சொல்லி அஸ்திரத்தை கொடுக்க, அந்த அஸ்திரத்தை ஏவறேன். அது இந்த பாம்பின் வயிற்றை கிழித்ததான். வயிற்றை கிழிச்சிருச்சு. ஆனால் இது வாயிலிருந்து வந்த விஷம் அனைவரையுமே மயங்க வச்சிருச்சு. இப்போ இந்த விஷத்தை முறியடிக்கணும்னா என்ன வழி? ஒரே வழி, சிவபெருமான் தன் ஜடையிலே வைத்திருக்கின்றாரே சந்திரன். அந்த சந்திரன்லேருந்து ஒரு துளி அமிர்தத்தை கீழே விட்டாரா. விஷத்தின் தன்மை விலகி மயக்கமுற்ற அனைவருமே எழுந்தாரலாம். அப்படி சமணர்கள் ஏவி விட்ட அந்த நாகத்தை வதைத்த காரணத்தால தான் இன்னைக்கு மதுரையிலேருந்து உசிலம்பட்டின்னு ஒரு ஊர், அந்த உசிலம்பட்டி போகிற வழியில் நாகமலைன்னு ஒரு மலை இருக்குது. காரணம் என்ன? சிவபெருமான் மதுரையை அழிக்க வந்த நாகத்தை வதைத்ததால் உருவானது நாகமலை. தெரியுமா? அந்த பக்கம் எதுவும் போயிருக்கியா?
சரி போ, இனிமே போய் தெரிஞ்சுக்க. இதுதான் நாகமலைக்கான. இது மாதிரி எல்லா மலைக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. பார்த்துக்கிறேன். எத்தனை பருவம் பெண்களுக்கு? 7 பருவம். அதான் முருகனையே பிடிக்கல. அப்புறம் பருவத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேர்லம் சொல்லி 7 பருவம். அடந்திருக்க பருவம் 7 பருவம். அது ஏறுக்கு பாலன் மீலி மரவன் திருபாலன் காலை விடலை முதுமகன். அடந்திருக்க பருவம் என்ன? மங்கை பருவம். எத்தனை வயசு? ஒரு 13 வயசு. அவ்வளவுதான் இருக்கும் போல. ஒரு 2-3 கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? பருவம் தேவை. யாரு கொடுப்பா? எங்க அண்ணனுங்க இருக்காங்க. அட அப்பா, எங்க உங்க அண்ணனை கூப்பிடு. இருக்காங்கன்னே தெரியல. நல்லா முதல்ல நம்ம மலைப்பா மாதிரி கிடக்குறான் உள்ள. அவன் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா? அப்படிலாம் தெரியலையே. சரி, பாதுகாப்பு அவங்க அண்ணன் கொடுப்பானே. ஆமாங்க. அது குழந்தை வளரும் பொழுது பருவம் அடைந்து விட்டால் யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? சீரடியில சாய் பாபா இருக்காருல்ல, சாய்பாபா. இந்த கோயில் பெருக்கீங்களா? அங்கேதான். நானே கூட்டி போறேன். நாளைக்கு காசு போட்டு கூட்டிப்பேன். வா, முருகப்பெருமாண்ட பார்த்த மாப்பிள்ளை கட்டிக்கிறியா? வேண்டாம். வேண்டானா கட்டி தாகனா? பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க சட்டம் பாப்பா பாப்பா கேள்வி கேட்டா அதுக்கு மட்டும் சட்டம் போடுங்க. என்ன நம்ம கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குதேம்மா. மாப்பிள்ளைய பாத்துக்க, இததான் கட்டணும். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய என்னால கட்டிக்க முடியாது. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்ட மாட்டேங்கிறதானே இங்க பிரச்சனையே. சரி, கட்டி காமிக்கிறேன். பார்த்த மாப்பிள்ளைங்க சிறப்பு எப்படி மறுக்கிறியோ திருமணம் பண்ணி காட்டேன். அல்ல பகல் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ இருப்பதை மடுத்து சொல்லும் இவத்தை கேளமா. கூட்டி கொண்டு போதுங்கள் கோதிரத்தின் முறையோ கூட்டி 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 கொண்டு போதுங்கள் கோதிரத்தின் முறையோ உடம்பை சொல்ல வந்து உமக்கென்ன அக்கறையோ கைவரிசை செல்லாது போய. என்னாச்சு திடீர்னு? மகா கேவலமா படுத்துற நாரதனை போய் கூட்டி கொடுக்கணும். அவள நடிப்புல இங்க இல்ல. இந்த அம்மா குதிக்கிறமா நானும் குதிக்கிறமா? அறிவியல் மனச்சிறுமிக்கு இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்திக்காவிட்டால் என்பது நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல. உன்னை முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை விடவே மாட்டேன். வருகின்றேன். நாரதர் போய் சேர்ந்துட்டாரு. ஆமா, போய் சேர்ந்துட்டாரா? கிடையாது, கோபமா போயிட்டாரேன்னு சொல்றேன். நாரத மகரிஷியை பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்க கூடாது. ஆனா கேட்டிருக்கல காரணம் இல்லாமல இவர்கிட்ட பொறுமையா பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, வள்ளிக்கும் முருகருக்கும் பொறுமையா கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நினைச்சிருவார்ல. ஏன்னா இந்த ஆளே ஊரா சுத்துற ஆளு. அப்ப இவர்கிட்ட எப்படி சொல்லணும்? அப்படின்னா கோபமா சொல்லணும். அப்பதான் கோவப்பட்டு போய் முருகர்கிட்ட சொல்லுவார். அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட் பண்ணி போவார் சொல்லி அவருடைய பாதார வந்தது வெகு சீக்கிரம் அடைவே. இப்படி ஒரு நாடக நடத்துல சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு,